இலையில போட்டு சாப்பிடலே அந்த இலைக்கும் அந்த வாடைக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஓஹோ, ஆஹா. இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறீங்க? இன்னைக்கு புதன்கிழமை கிட்டியாப்பா மீன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கையில ஒரு நாள் மீன் வச்சோம்ல, அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னல, அதே மாதிரி நான் வச்சு தரேன். இன்னைக்கு நல்லா மண்சட்டியில திருநெல்வேலி குழம்பு மாதிரி உனக்கு நல்லா வச்சு தரேன். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்பமாவது வந்திருக்கேன், அதனால உனக்கு கை மணத்துல வச்சு தரேன். ஊர் ஸ்டைல் மாதிரி பண்ணுங்க. பண்ண போறேன். நல்ல டேஸ்டா. சரி, சூப்பரா பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் போட்டுக்கிடணும். தேங்காய்னா? ஆமா. அப்புறம் வந்து கொஞ்சம் 2 பல்லாரி. இல்ல, தேங்காய் வேற பல்லாரி. தேங்காய் பல்லாரி. அப்புறம் கொஞ்சம் ஒரு பொடி பழம்னா 3 பழம் தக்காளி, பெருசுனா 2 போதும். இது போடணும். இது ஜீரா. நான் இவ்வளவு போட்டா போதும். பூண்டு ஒரு 4 பல்லு போட்டுக்கிடுங்க. பூண்டு போடணுமா? ஆமா, இது போட்டா நமக்கு வாய்வு எதுவும் இருக்காது. சரி, அதுக்காக நம்ம பூண்டு போடுறோம். இப்போ இதை அரைச்சிட்டு வரணும். சரி. அப்புறம் நம்ம மண்சட்டியில வைக்கிறது வந்து ஒரு டேஸ்ட். சரி சரி. ஆமா, அப்போலாம் அந்த மண்சட்டியில தான் அந்த மாதிரி குழம்பு வைக்கிறது. அப்போ விறவடுப்பு இருக்கும், நல்லா இதை விட நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மண்சட்டியில வைக்கிறதே அது ஒரு டேஸ்ட் மாதிரி தான். ஆமா. அப்புறம் நம்ம சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 எண்ணெயை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லெண்ணெய். ஆமாம், நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும். மீன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு நல்லெண்ணெய் தான். சரி சரி. ஆமாம், நல்லெண்ணெய் வந்து அப்போ எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. ஆனால் இப்போ பிள்ளைங்கள் எங்கே நல்லெண்ணெய் சேர்க்காதனால, ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிடணும். எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தா பொடி வெங்காயம் நல்லெண்ணெய் 2 சேர்த்தாலே நமக்கு உடம்புக்கு நல்ல குளுமை, உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் கடுகு போடணும். வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் தான் ஒரு முக்கியமா உள்ள டேஸ்ட். சரி. ஆமா, அந்த வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அந்த இது கூட போட்டு நல்லா கூட கொஞ்சம் கூட போடலாம். போட்டு நல்லா பொரியட்டும். இந்த டப்பா டப்பான்னு வெடிக்கிற நேரத்தில் இந்த காஞ்ச மிளகா ஒரு 4 மிளகா, அப்புறம் இந்த பச்சை மிளகாய் 2, அப்புறம் நம்ம வந்து பொடி உள்ளி. திருநெல்வேலியில் இந்த உள்ளியெல்லாம் நிறைய சேர்ப்போம், அதனால கொஞ்சம் பொடி உள்ளியும் கொஞ்சம் போட்டு, அப்புறம் வாய்வு எதுவும் இருக்காததுக்காக கொஞ்சம் பூண்டும் போடுவோம். போட்டுட்டு தக்காளி வந்து ஒரு பழம், சின்ன பழம், அது கூட போடணும். இது வந்து கருவேப்பிலை, கடிப்பத்தா. இங்க பாம்பேல கடிப்பத்தா சொல்லுவாங்க. கடிப்பத்தா கிள்ளி நல்லா அது கிள்ளி தான் போடணும். கிள்ளி போட்டா தான் அதுல உள்ள டேஸ்ட் கிடைக்கும். அரைச்சி வச்சிருக்கிறது வந்து கொண்டு வந்திருக்கோம். இது நல்ல இது ஆனதுக்கு அப்புறம் கிண்டி பார்க்கணும்ல, அப்போ வந்து அந்த கண்ணாடி வந்து போல மினுங்கணும் அந்த வெங்காயம். சரி சரி. இந்த கண்ணாடி மினுங்குதுல்ல, நம்ம வெங்காயம் போட்டது இல்லை. அப்புறம் அந்த ஜீரா இதெல்லாம் அந்த அடியோட்ட அப்படி பார்க்கல கொஞ்சம் பொரியுதா. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வத்தப்பொடி, மிளகாய் பொடி நமக்கு தேவைக்கு ஏற்றால மிளகாய் பொடியை கொட்டுவோம். அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, ஹல்தி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டதுமே அது கலர் மாறக்கூடாது, கருகக்கூடாது. உடனே இந்த மசாலாவை நம்ம அதில் சேர்த்துடணும். காஷ்மீர் கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. உங்களுக்கு பார்க்க ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு கலராக நல்லா தெரியும். அது ஒரு டீஸ்பூன் அல்லது
கூட கொஞ்சமாக போட்டால் சரி. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சித்தி. சரி. பாம்பேல இருந்து எல்லாம் கிரேவி ஐட்டம் இருக்குல்ல, நானும் சமையல் பண்ணும்போது காஷ்மீரி சில்லி அதோட கலர் டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் கிரேவி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்சமாக அந்த மசாலா கூட இவ்வளோ உப்பு, கல் உப்பு வந்து அது உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல போட்டு போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி வரணும். அவ்வளோதான். இப்படி அதாவது மீன் குழம்பு வந்து நம்ம வச்சா நல்லா இப்படி கலர் இருக்கும். அது கருகெல்லாம் கூடாது. ஏன்னா நம்ம அப்போ உள்ள ஆச்சி அம்மா காலத்துலலாம் பச்சையில தான் அரைச்சி குழம்பு வைப்பாங்க. ஆமா, அரைச்சி அம்மியில வச்சு விழுத அரைச்சி வைப்பாங்க. இப்போ இந்த 4 பக்கமும் கொதி வந்துட்டா அவ்வளோதான். அப்பெல்லாம் நம்ம புளி கரைச்சலை சேர்த்துற வேண்டியதுதான். புளி கரைச்சி நம்ம ரெடியா வச்சிருக்கணும். அதை அதுல கரைச்சிட்டு இது எவ்வளவு நேரம் இது வந்து ஒரு நல்ல கொதியணும். அது வந்து அப்புறம் கொதி வந்ததும் நம்ம வந்து அதுக்கப்புறம் மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் மீன் இருந்தாலே போதும். 10 நிமிஷம் தான். அப்புறம் நம்ம இறக்கிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதி வந்தாதான் உரப்பு உப்பு எல்லாம் நமக்கு தெரியும். ஆமாம். அப்புறமா பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் நம்ம மீன் போடலாம். வந்து நல்லா அப்படியே கொதிச்சு அப்படியே வரணும். வந்து இந்த குழம்புக்கு வந்து பெரும்பாலும் குக்கர் சோறு சாப்பிடக்கூடாது. குக்கர் சோறு வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. சட்டியில நல்லா வடிச்சு நல்லா குழைவா வடிச்சு கொஞ்சம் நல்லா ஒரு அரிசி உதிரா இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா பக்குவமா நல்லா வடிச்சு ஆப்பிட்டு எடுக்கையில அப்படி துண்டா வரணும். அப்படி அது நல்லா வச்சு நல்லா இலையில சோறை வச்சு அப்படியே அந்த துண்டை வச்சு இந்த குழம்பையும் தூக்கி ஊற்றி அது நம்ம சாப்பிடையில நம்ம இலையில அப்படியே அந்த எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும். அப்படி சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து ஊர்ல எல்லாம் இன்னைக்கு மீன் கறி வைக்கோம்னா 1 கிலோ பொங்குத இடத்துல நாங்க 1.5 கிலோ வடிப்போம். ஆமா, அந்த மீன் குழம்புக்காக அந்த ஒரு இது நல்லா சாப்பிடலாம் போல தோணும். ஊர்ல சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் வரும். ஆமா, அந்த மாதிரி வரும். அதனால சோறை நல்லா குழையா வடிச்சு நல்லா அப்படியே அந்த குழம்பு எடுத்து மீனை பக்கத்துல வச்சு அப்படியே நல்லா சாப்பிடறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா அவ்வளோ ஒரு இதாகும். நீங்க பண்றீங்களா சித்தி? பார்க்கும்போதே அப்படி எப்போ ரெடி ஆகுது எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. ஆமா, அதனால அப்படியே நல்லா எண்ணெய் வரையில அப்படியே பிரிந்து வரும். லைட்டா வரையில மீனை போட்டுட்டு அப்புறம் ஒரு கரண்டி 2 கரண்டி நல்லெண்ணெயை வெறும் எண்ணெயை அப்படியே சுத்தி விட்டுறணும். விட்டுட்டா இது குழம்பு கொஞ்சம் சிம்பிளில் போட்டுறணும். போட்டால் கொஞ்சம் நல்லா இதாக வரும். நல்லா இருக்கும் மீன் குழம்பு. ஐயிர மீனும் அதே மாதிரி தான். நாங்கள் வந்து ஐயிர மீனும் அதே போல் பொடி வெங்காயத்தை நல்ல ஐரன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கும். எங்கள் ஊர் அப்படி ரெட்டையாக கொதிக்கலாம். நல்லா இப்படி கொதி வருது பாருங்க. நல்லா கொதி வருதா? இப்படி ரெட்டையாக முட்டையாக வரும். அந்த டயத்துல நம்ம மீனை கூட வந்து நம்ம அந்த மீன்ல உள்ள மண்டை, ஆனா அது மண்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுறவங்க ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா திருப்பி மண்டை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம அந்த மண்டையை கிளீன் பண்ணி மண்டையை போட்டிருப்போம். அப்புறம் வந்து துண்டு போடுறதும் வந்து இப்படி ஓரமா போடணும். போட்டு நடுவில் ஒன்று போட்டு இப்படி மீன் போட்ட உடனே நம்ம இந்த சட்டியை பிடிச்சிட்டு இப்படியே ஆட்டணும். கிண்டக்கூடாது, ஆப்பே போடக்கூடாது. இப்படியே ஆட்டையில அது எல்லா பக்கமும் நல்ல இதாயிடும். அப்புறம் நம்ம சிம்பிள்ல கொஞ்சம் வச்சிடணும். ஸ்லோவா வச்சுட்டு அந்த மீன் போட்ட ஒரு செகண்ட்ல பச்சை எண்ணெய் வச்சிருக்கணும், நல்லெண்ணெய். இந்த எண்ணெயை இப்படி நல்லா அப்படி சுற்றி வர அப்படியே விட்டுறணும். இப்படி விட்டதும் மனம் வந்து அப்படி ஒரு மனம் மணக்கும். இந்த நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு போறது வந்து அவ்வளோ ஒரு நல்லது. அதுக்கு தான் வந்து அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த எண்ணெய்க்கு பேரு நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நல்லெண்ணெய் பெரும்பாலும் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால இப்படி குழம்பு இந்த மாதிரி செய்ததுல அப்படியே ஊற்றி நல்லெண்ணெயை உடம்புக்கு கொடுக்கறது எவ்வளவோ நல்லது. ஆமா,
அதனால நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு வந்து இந்த தட்டை வச்சு ரொம்ப மூடாம இப்படி முக்கா வச்சுட்டு சரி அது லைட்டா எப்படி மெல்ட் ஆகுது மேட்டலாக இருக்கும். ஏன்னா இது வேர்த்து வேர்த்து உள்ள தண்ணி வடிஞ்சிரும் புல்லாக வச்சா. சரி சரி அதுக்காக நம்ம இப்படி வச்சிட்டோம்னா புல்லா வடியாது, தண்ணி வெளியே போயிடும். இது ஒரு டிப்ஸ். ஆமா பரவாயில்ல சித்தி, ஆமா இதெல்லாம் எனக்கு தெரியாத. ஆமா சீக்கிரம் இன்னும் எவ்வளவு தடவை வைக்கணும் சித்தி? இது இப்ப நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம். ஆமா கரெக்டா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சரி நம்ம ரெடி ஆனா 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துலயே சாப்பிடலாம். என்ன ஸ்மெல் கமகமன்னு வருது. ஆமா அப்புறம் நம்ம தட்டை திறந்து பார்த்தாலே அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே வரும். சரி மீன் ரெடி ஆயிட்டு, குழம்பு ரெடி ஆயிடும். சரி மீன் போட்டு 10 நிமிஷம். அப்ப நான் இலை ரெடி பண்ண இலை. சரி இலையில சாப்பிடுவோம். சரி. சூப்பராக இருக்குது சித்தி, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அப்படியே ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாந்திரிக்கு மீனே நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் எல்லோரும் வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் சித்தி எப்படி இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.